வணக்கம் வணக்கம் எல்லாத்துக்கும். நான் சந்தனா பேசுகிறேன். சந்தனா ரவாங்கலன்னு பேசுகிறேன். ஸோ நம்ம இந்த வீடியோ எந்த நோக்கத்தில் போடுறேன்னா, கேன்சர் பேஷண்ட்கோசரம். நிறையா கேன்சர் பேஷண்ட் இப்போ ரொம்ப அவதிப்பட்டுட்டு இருக்காங்க. 4வது ஸ்டேஜ் வந்த பிறகு எனக்கு கால் பண்ணுறீங்க. மொதல் ஸ்டேஜ்லேயே 1வது ஸ்டேஜ்லேயே நான் சொல்லிடுறேன். ஸோ டாக்டர் க்ராஷ் பண்ணிட்டாங்கன்னா தயவு செஞ்சு நம்ம சப்ளிமெண்ட் நம்ம சொல்கிற மாதிரி குடிங்க. ஸோ அப்போ தான் நீங்கள் ரிக்கவர் ஆகி வர முடியும் அப்படின்னு சொல்கிறோம். பட் ஆனால் அதை நீங்கள் செய்ய மாட்டீங்க, ட்ரை பண்ணி பார்க்க மாட்டீங்க. ஆனால் நீங்கள் மித்ததெல்லாம் போய் ட்ரை பண்ணி ரொம்ப மோசமாக ஆகிட்ட பிறகு அப்புறம் என்கிட்ட 4வது ஸ்டேஜ் வந்துட்டாக்கா நம்ம இப்போ கன்சியூம் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்க. பட் அப்பயே நம்ம என்ன சொல்லுவோன்னா, ட்ரை பண்ணுங்க. ஏன்னு சொன்னால் நம்மளுக்கு ஆப்ஷன் இருக்குது. நம்ம உயிர் இருக்கிற வரைக்கும் ஆப்ஷன் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா 4வது ஸ்டேஜில் உள்ளவங்க என்கிட்ட இருக்கிறாங்க, குணம் அடைஞ்சு வந்துக்கிட்டு இருக்காங்க. வந்தவங்க இல்லை, குணம் அடைஞ்சு வந்துக்கிட்டு இருக்கவங்க இருக்காங்க. ஸோ 4வது ஸ்டேஜ், அது லாஸ்ட் ஸ்டேஜ், கைவிடப்பட்ட கேஸு, அந்த மாதிரி கேஸுங்க குணம் அடைஞ்சு வந்துட்டு இருக்காங்க, நல்லா இருக்காங்க. ரொம்ப மோசமாக இருந்தவங்க இப்போ நல்லா இருக்காங்க, நார்மலாக இருக்காங்க. இதனால் அவங்க கண்டிப்பாக நம்மளால் திருப்பி நல்லா வர முடியும் ஒரு முடிவு எடுத்தாங்க. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் இந்த கேன்சருக்கு மருந்து கேட்குறப்ப தயவு செஞ்சு ஓகே நான் குடும்பத்தில் பேசுகிறேன், நான் அப்பாட்ட பேசுகிறேன், நான் அம்மாட்ட பேசுகிறேன், நான் அக்காட்ட பேசுகிறேன், இந்த ஆப்ஷனை ஸ்டாப் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு கேன்சர் உயிர் போகுதுன்னு உங்களுக்கு தெரியுது கேன்சர்னால். ஆனால் நீங்கள் அப்பயும் இன்னும் லேட் பண்ணுறீங்க. ஏன் அந்த லேட் பண்ணுறீங்க? காரணம், நீங்கள் முதல்ல முடிவு எடுக்கணும். உங்களுக்கு வேணுமா, நீங்கள் உயிர் வாழணுமா, நீங்கள் கண்டிப்பாக நம்ம திருப்பி செகண்ட் லைஃப், அதாவது திருப்பி நம்ம உயிர் வாழணும், நம்மளுக்கு இந்த உயிர் முக்கியம், நம்ம வாழணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு அவங்ககிட்ட கேட்குறேன் இவங்ககிட்ட கேட்குறேன்ற வார்த்தையை நிப்பாட்டிடுங்க. முடிவு பண்ணிவிட்டு அப்புறம் எனக்கு புலனம் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் என்கிட்ட புலனம் பண்ணுறப்ப நான் மித்தவங்க மாதிரி சும்மா 1-2 சொல்ல மாட்டேன், A to Z உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். ஸோ அப்போ நீங்கள் எல்லாம் கேட்டு முடிச்சுட்டு அப்புறம் நான் இங்கே கேட்குறேன் அங்கே கேட்குறேன்னு சொன்னீங்கன்னா எனக்கு ஃபெடாப்பாக இருக்குது சில பேருக்கு இது மாதிரி சொல்லி கொடுக்குறதுக்கு. ஏன்னா நம்ம 1 ஹவர் 2 ஹவர் மெனக்கட்டு உங்களுக்கு சொல்லித்தரோம் நம்ம இந்த விஷயத்துங்களை. அதெல்லாம் கேட்டுவிட்டு அப்புறம் நான் இங்கே கேட்குறேன் அங்கே கேட்குறேன்னா இப்போ உங்கள் மாதிரி இன்னும் ஒரு 2 பேர் என்கிட்ட கேட்டாங்கன்னா என் டைம் அன்றைக்கி ஃபுல்லாக வேஸ்ட்டாக. ஸோ உண்மையாக தேவைப்படுறவங்களுக்கு என்னால் சொல்லிக் கொடுக்க முடியாமல் போயிடும். முதல்ல நீங்கள் அந்த மாதிரி செய்கிறத நிப்பாட்டுங்க. உங்களுக்கு வேணுமா வேணாமான்னு முடிவு பண்ணிக்கோங்க. உங்களால் முடியும்னா கண்டிப்பாக எனக்கு புலனம் பண்ணுங்கள், நான் உங்களை கைட் பண்ணுறேன். முடியாட்டினா தயவு செஞ்சு புலனம் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் ஒரு டைம் வேஸ்ட் பண்ணுறது, நான் இன்னொரு பேஷண்ட்டுக்கு உதவி செஞ்சுட்டு போயிடுவேன். அந்த இன்னொரு பேஷண்ட் உயிர் பிழைக்கிறதுக்கு நான் என்னால் கைட் பண்ண முடியும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நீங்கள் கேன்சர் ரொம்ப விளையாட்டாக நினச்சிக்கிறீங்க. உங்களுக்கு தெரியும் அது ஆபத்துன்னு. பட் ஆனால் அதோட சீரியஸ் உங்களுக்கு தெரிய மாட்டுது. ஒரு கேன்சர் உடம்புல வந்துட்டால் எவ்வளோ நாளுக்குள்ளே நம்ம உடம்புல பரவும், எவ்வளோ சுருக்கா நம்மளுக்கு பரவும், அது உங்களுக்கு தெரிய மாட்டுது. அதனால தான் நீங்கள் எதுவுமே பேசுகிறப்ப அது அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்காமல் நீங்கள் லேட் பண்ணிவிட்டு அப்புறம் சீரியஸ் ஆகணுன்னு நம்மக்கிட்ட வரீங்க. கேன்சர் பேஷண்ட்க்கு இந்த பதிவு கண்டிப்பாக கேன்சர் பேஷண்ட் எல்லாமே இதை கேளுங்க, ஷேர் பண்ணுங்கள். நம்மளுக்கு சப்ளிமெண்ட்டுக்கு ஷெரோத்தோ இருக்குது. கேன்சர் பேஷண்ட் சாப்பிட வேண்டியது ஷெரோத்தோ, லேஃப்கோ, சுப்ரிலினா, நெக்ஸ் பயோ, இந்த மாதிரி நம்மளோட சப்ளிமெண்ட் எடுக்கணும். மறுபடி எடுக்கணும். எத்தனை எடுக்கணும், எத்தனை நாளைக்கு எத்தனை எடுக்கணும், அப்புறம் அடுத்த ஸ்டெப் எப்போ நம்ம திருப்பி மாற்றணும் அந்த ஸ்டெப். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. சாப்பாட்டு முறை, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நீங்கள் முறைப்படி செய்யணும். முறைப்படி சைன் அப் பண்ணி நம்மக்கிட்ட அந்த மருந்தை எடுக்கணும். உங்களை நாங்கள் பிஸ்னஸ் செய்ய சொல்ல, உங்கள் உடம்பை காக்கிறதுக்கு நீங்கள் நம்மக்கிட்ட கேளுங்க விவரமாக அது எடுக்கிறது எனக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துறோம். இன்னும் மேலும் தெரிஞ்சுக்கணுன்னா எனக்கு புலனம் பண்ணுங்கள். என் புலனம் என்ன கோசம் 4 29 கோசம் 4 818 சந்தனா ரவாங்கலன் பேசுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லோரும் எப்போதுமே நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன்.